Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345. Basically, physically, chemically, technically, tragically, CSK batting slowly. அதனால சேப்பாக்கில் இன்னைக்கு மேட்ச் பார்த்த எல்லாரும் வீட்டுக்கு போகாமல் கீழ்பாக்கு போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப ட்ராஜடியான மேட்சஸ். 49th மேட்ச். வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் குமுதம் IPL ஸ்பெஷல். சென்னை வெர்சஸ் பஞ்சாப். ஜஸ்ட் 162 தான் சென்னையால் அடிக்க முடிஞ்சது. 17.5 ஓவர்ஸ்லேயே ஈஸியாக பஞ்சாப் சேஸ் பண்ணி 5 or 6 டைம்ஸ் தொடர்ந்து சென்னையை துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசலாம். சாஹில் இருக்காரு அண்ட் அவர் ஜஸ்ட் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் மட்டும் இல்லை, கிரிக்கெட் பிளேயர், டிவிஷனல் பிளேயர். வணக்கம் அண்ட் வெல்கம் பாஸ். வணக்கம் சார். சிவம் தூபே, சிக்ஸர் தூபே, ஆஹா ஓஹோ ஆறுச்சாமின்னாங்க. பட் வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கும் செலக்ட் ஆனார். அதுக்கு முன்னாடி ராகுல் இருந்தார். அந்த ஸ்குவாடில் இருக்கலாமா? அந்த கன்சிடரேஷனில் ராகுல் இருந்தார், ரிங்கு சிங் இருந்தார். இவங்களெல்லாம் விட்டுட்டு சிவம் தூபேவை செலக்ட் பண்ணாங்க. கோல்டன் டக்கு. மமதையில் அழிஞ்சாரா சிவம் தூபே? இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் சொல்லிடலாம். பிகாஸ் இவ்வளோ மேட்சஸாக அவர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் என்ன நோட் பண்ணக்கூடிய வேண்டிய ஃபேக்டர்னால் எல்லாமே ஃப்ளாட் விக்கெட்ஸாக இருந்தது. நிறைய பிச்சர்ஸ் இப்போ பேட்ஸ்மேனுக்கு கேட்டடாகவே இருந்தது. ஸோ அவர் இந்த மேட்ச் அவர் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸை திரும்பி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆன் த கோலில் 6 அடிக்கலான்னு பார்த்து ஆப்வியஸ்லி ராகுல் சாரும் ஹர்ப்ரீத் பிரார் இன்னைக்கு வேற லெவல் ஃபார்மில் இருந்தாங்க. ஒரு 8 ஓவர்லேயே 33 ரன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 4 விக்கெட், எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விக்கெட்ஸு. ஸோ ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு த பஞ்சாப் போலர்ஸ். அவங்க வேற லெவலில் போட்டிருந்தாங்க. இது ஸ்லோ டேர்னர் பிச்சு. சிவம் தூபேவும் ஸ்பின் ஹிட்டரு. சிவம் தூபே வந்தால் மற்ற ஆப்போனன்ட் டீமில் ஸ்பின்னர்ஸே அவாய்ட் பண்ணாங்க ப்ரீவியஸ் மேட்ச். பட் இந்த மேட்ச் தைரியமாக கொடுத்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ட்ராக் தான் இருக்கும் போது, ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்? ஸோ இதுக்கப்புறம் அவருக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு. பிகாஸ் உங்களால் எல்லா பாலும் அடிக்க முடியாது. இது எப்போவுமே பார்க்குறக்கூடிய விஷயந்தான். ஸோ நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக ஒரு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். எல்லா பாலும் அடிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. அந்த லாங் ரனில் இப்போது இந்த மாதிரி சடனாக ஒரு பிட்ச் மாற்றினா இப்போ உங்களுக்கே தெரியுது எங்கே நம்ம டிஃபால்ட்டாக இதுவாக இருக்கிறோன்னு. ஸோ இதே நம்மளால் வேர்ல்ட் கப்பில் ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அவர் கொஞ்சம் அவர் ஃபார்ம் பார்த்தாடணும். ஆனால் அவர் போலிங் கூட ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இன்னைக்கு அவர் போடவே இல்லை இவ்வளோ நாளாக IPLல, லைக் இந்த சீசனில் மட்டும் நான் சொல்கிறேன். பட் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி கூட இருக்குது. அவர் பேட்டிங் அடுத்த மேட்ச் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெட்டராக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி ஆடணும். பத்திரனா இல்லை, இன்ஜர்டு. தேஷ்பாண்டே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சகர் 2 பால் போட்டார். அப்படியே காலை நோண்டிகிட்டே 4 கொடுத்தோன்னா போயிட்டார் உள்ள. ஸோ இந்த அளவுக்கு இன்ஜர்ட் பிளேயர்ஸு, போலர்ஸ் ஒரு சைடு. மெயினாக மிச்சலை ஏன் யூஸ் பண்ணல? மிச்சல் அழகாக ஃபர்ஸ்ட் டவுன் நல்லா தான் பேட்டில் படுதோலையே பட்டா பாக்கியம், இல்லைன்னா அவர் அவுட் ஆகிட்டு வந்துடுவார். ஸ்கோர் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 54 பால்ஸ், நோ பவுண்ட்ரிஸ். வெரி ட்ராஜடி ஃபார் CSK. ஸோ மிச்சலை அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணது ஃப்ளெமிங்கோட ரோலா இல்லை கேப்டன்ஸ் காலா? இது எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஸ் காலாக தான் இருந்திருக்கும். இப்போ ஜடேஜாலாம் எல்லாருக்கு முன்னாடி அஹெடாலாம் வந்திருக்காரு. ஸோ மேபி அவர் கொஞ்சம் மேட்ச் டைம், கொஞ்சம் கேம் டைம் கொடுக்கலான்னு. ஏன்னா அவரை இந்தியன் டீமில் மோஸ்ட்டாக போலர் மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. பட் அவருக்கு கொஞ்சம் மேட்ச் டைம் கிடைக்கலாமே. பட் அகெயின் பஞ்சாப் போலர்ஸ் அவங்களோட இது காமிச்சிட்டாங்க, அவங்களோட கெத்தான ஒரு இது காமிச்சிட்டாங்க. பட் இப்போ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்டில் இருக்கோம். ஏன்னா இப்போது முஸ்தபிசரும் அவர் இப்போ இன்டர்நேஷ்னல் டியூட்டிக்கு போயிடுவார். இன்னொரு நோட்டபிள் கூடிய விஷயம் என்னன்னா பங்களாதேஷ் போகிறார்ல. ஆமாம், இப்போ பங்களாதேஷ் பிளேயர்ஸ் போயிடுவாங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி இங்கிலாந்து பிளேயர்ஸ் போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு மோயின் அலி இல்லாத மாதிரி எல்லா டீம்லையும் இடிக்கும். இப்போ வில் ஜாக்ஸ்லாம் இருக்க மாட்டாரு. அதே சமயத்தில் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா சாம் கரனும் இருக்க மாட்டாரு, அப்புறமா ஜானி பேர்ஸ்டும் இருக்க மாட்டாரு. ஸோ அவங்களோட டெட்லைன் அந்த பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி டைம்ல அவங்க போயிடுவாங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடு. ஸோ இப்போ CSK என்ன பண்ணுன்னா இப்போ கிளீசன் இருக்காரு. அவரும் இங்கிலாந்து பவுலர் தான், ஆனால் அவர் T20 ஸ்குவாட்ல இல்லை. அவர் நல்லா போடுறாரு. அவர் ஸ்டார்டிங்கில் நல்லா மூவ்மெண்ட்டாக இருக்குது அவருக்கு. மேபி அவர் யூட்டிலைஸ் பண்ணலாம் ஒரு போலிங் ஆப்ஷனாக. பட் இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் தீக்ஷனா வரலன்னு எனக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா பேட்டிங் சூப்பர் சப்ல நீங்கள் ஆல்ரெடி மிச்சல் எல்லாரையும் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மிச்சலுக்கு பதிலாக தீக்ஷனா எடுத்துக்கலாம். ரிஸ்வியை தான் உள்ள கொண்டு வரீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா ரிஸ்வியை கொண்டு வந்தது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஒரு எக்ஸ்ட்ரா போலரோட நம்ம போயிருக்கலாம் அந்த டைம்ல. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எரர் ஜட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த டைம்ல. மிகப்பெரிய எரர். CSK, த பவர் ஆஃப் CSK
இன்னைக்கு தவறு ஆஃப் சிஎஸ்கேவை ஆயிடுச்சு. என்ன சிஎஸ்கேவோட பவர்னா அழகாக ஸ்பின்னர்ஸை வந்து சூப்பராக ஆடுவாங்க. பர்டிகுலரி மிடில் ஆர்டர் முரளி விஜயா இருக்கட்டும், அவர் ஓப்பனிங் வந்தாலும் சரி, ஒன் டவுன் வந்தாலும் சரி சூப்பராக ஆடுவார். பத்ரிநாத் இருக்காரு, அசி இருக்காரு, நம்ம சுரேஷ் ரெய்னா, இவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்த நம்ம ப்ரீவியஸ் டோர்னமெண்ட்டில். பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை பார்த்தாலே பயப்படுறாங்க. பிரார் 2 for 17, சஹர் 2 for 16. பஞ்சாபுக்கு சூப்பராக 4 விக்கெட் ஜஸ்ட் 33 ரன்ஸில் முடிச்சு விட்டுட்டாங்க சென்னை கதையே. ஸோ எப்படி ஃபியூச்சர் டோர்னமெண்ட் இருக்கும், எப்படி ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? சேப்பாக் பிச்சே மாறிடுச்சா? ஆமாம், இந்த ப்ராக்டிஸ் பிச்சஸ் வந்து மொத்தமாக சேர்த்தே வந்து ஒரு 4-5 பிச்சஸ் இருக்கும். ஸோ இந்த பிச் வந்து அவங்க மாற்றிருக்காங்க. இப்போ டாஸ்ல வந்து நம்ம தோத்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நம்மளுக்கு டாஸ் இந்த சீசன் போவே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் தோக்குற மாதிரி. யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே. டோனி வந்து கெய்க்வாட் கிட்ட சொன்னாராம், நல்லா விளையாடுற கேப்டன் ஸ்னாக் தான் அடிக்கிற ஒவ்வொரு மேட்ச்லையும், இந்த மேட்ச் நல்லா வச்சாரு, பட் டாஸ் மட்டும் நீ தோத்துட்டே இருக்க தொடர்ந்து, அதனால தான் போதும் மேட்ச்சு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவர் டாஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாரா, ஹெட் விழுதா டெய்ல்ஸ் விழுதான்னு. எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோலபிள்ஸாக தான் நம்மளால இது பார்க்க முடியும். இது நம்ம கையில் இல்லை, இது நடந்துட்டு போகும். நம்மளோட இது என்னென்னா நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடி காமிக்கணும். பிகாஸ் நீங்கள் எல்லா தடவையும் வந்து என்னதான் ஒரு கஷ்டமான டோட்டலாக இருந்தாலும் நீங்கள் ஆன் த கோலை வந்து நீங்கள் பக்காவாக ஃபீல்ட் செட், இன்னைக்கு ஃபீல்ட் செட்க்கு ஏற்ற மாதிரியே போடல போலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஷார்ட்டாக, துஷார் தேஷ்பாண்டே போன மேட்ச் சூப்பராக போட்டார் ஃபீல்ட் செட்க்கு ஏற்ற மாதிரியே. இந்த மேட்ச் வந்து ஜானி பெர்ஸ்டோ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க என்னெல்லாம் நல்லா நேவிகேட் பண்ணாங்க. ஃபீல்டு இல்லாத இடத்துல தான் பார்த்து அடிச்சாங்க. நல்லா ஒரு ரொட்டேஷனல் ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் உங்களோட சான்ஸை. ஏன்னா வந்து இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸும் போயிடுவாங்க, உங்களுக்கு கீ பிளேயர்ஸ். ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆடுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்டென்ட் வாஸ் நாட் தேர் அப்படின்னீங்க, கண்டென்ட் வாஸ் நாட் தேர். ஸ்பின்னர்ஸை புழக்கிறது தான் நம்மளோட கண்டென்ட்டு. பட் அதில் லாஸ் பண்ணது இந்த வீழ்ச்சி சிஎஸ்கேக்கு, அதுவும் சேப்பாக்கில் ஸ்பின்னர்ஸ்னால ஏற்பட்ட வீழ்ச்சி. நடந்தது என்ன, இந்த குற்றம் நடந்தது என்ன மாதிரி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த மேட்ச் தெரிஞ்சு ஜஸ்ட் அதான் வெயிட் பண்ணி ஆடணும். நீங்கள் ஆடலை அவ்வளோதான். இதோட சிம்பிளாக சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து பொறுமையாக, இப்போ ருத்துராஜ் ஆடுறாரு, அவர் வந்து ஆக்சுவலி கரெக்டாக ஸ்லோவாக இருந்தால் கூட அது ஏற்ற மாதிரி தான் ஆடினார். இப்போ இந்த பிச்சை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா எனக்கு 2021 ஞாபகம் தான் வருது. இப்போ இந்தியாவும் இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆட்டினாங்க. அந்த டைமில் ஒரு ஹை குவாலிட்டி ஒரு 90 அடிச்சார் விராட் கோலி. ஸோ எனக்கு வந்து அவருக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி ஆடணும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் ஆடணும், நல்லா அசஸ் பண்ணிக்கணும் கேமை. நீங்கள் எல்லா மேட்சும் வந்து பிளைண்டாக அடித்தா வந்து அது வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் தவறாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது ஏற்ற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் தவறு இல்லை, ரொம்ப தவறாக. ஜடேஜா 0 for 22. ஓகே, எக்கானமி ஓகே, பட் விக்கெட்ஸ்ன்னு எடுக்கணும்ல. வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு 15ல் செலக்ட் ஆயிருக்காரு, சகலம் இருக்காரு. ஸோ எப்படி இருக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? இங்கே சரியாகவே பண்ண மாட்டேன்றாரு ஜடேஜா. எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபார்ம் திரும்பியும் வந்துடும். இந்தியாவுக்குலாம் ஆடும்போது அவரோட கேலிபரே வேறு. ஸோ அவர் எதுவும் சொல்லவே முடியாது. அவர் அந்த ஒரு குரூஷியல் டூ ஆர் டை மேட்சஸில் அவர் நல்லா வந்துடுவார். இப்போ நான் லாஸ்ட் இயர்லாம் நம்மளுக்கு ஐபிஎல் ஃபைனல்ஸ் எப்படி அவர் வந்து அவ்வளோவா அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஆடினார். ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ வந்து நம்மளை காப்பாற்றிட்டார். ஒரு வரவே முடியாத சுச்சுவேஷனில் இருந்த மாதிரி இருந்தது ஐபிஎல் ஃபைனல்ஸ், நம்மளை காப்பாற்றிட்டார். ஸோ அவருக்கு எப்போவுமே அந்த அபிலிட்டி இருக்குது. அவர் நினச்சா வந்து செய்வார். ஸோ அது எப்போவுமே. அண்ட் தலை வந்து எனக்கு அவர் வந்து ஒரு அது லாஸ்ட் ஓவரில் எப்படியாவது ஒரு 6 அடிச்சிடறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த வைட் யார்க்கர் ஒன்று போட்டார் ஹர்ஷ்தீப். அதெல்லாம் வந்து பிக் பண்ண அவ்வளோ கஷ்டம். அவர் வந்து அதையும் தாண்டி எல்லாத்தையும் இது பண்றாரு. கண்டிப்பா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது தலை பார்த்தா. 7 இன்னிங்ஸ்ல 7 நாட் அவுட்ஸ். இன்னைக்கு மட்டும் தான், இன்னைக்கு அவுட் இல்ல, ரன் அவுட் தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, டெசிபிள்ஸ் லெவல்லாம் வேற லெவல்ல இருந்தது. பட் தலையோட இன்னிங்ஸ் இல்ல, ஃபினிஷ்க்கும் கம்ப்ளீட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல ரெண்டும் ஒன்று தானே, ஃபினிஷ் கம்ப்ளீட். பட் அப்படி இல்லை, ஒரு நல்ல பிளேயர் கடைசியில் கிடைச்சா மேட்சே கம்ப்ளீட் ஆகிடும், வின் பண்ணிவிடுவாங்க. அதே மேட்ச் கடைசியில் ஒரு நல்ல பிளேயர் கிடைக்கலன்னா ஃபினிஷ் முடிஞ்சது கதை. அதுதான் பண்ணி வச்சிருக்காரு. தலை வந்து ஃபினிஷ் சரியில்லையே இன்னைக்கு. இன்னும் கூட ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட் அவரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேபி நீங்கள் இந்த சொல்கிறது பார்த்தா வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடி வரலாம். யாராவது ஒரு 2 பிளேயருக்கு முன்னாடி வரலாம். ஏன்னா வந்து எல்லா பிளேயர்ஸோடையும் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். இன்னைக்கு பிட்ச் வந்து ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் அது ஃப்ராங்காக சொல்லணும், எல்லாராலும் வந்து ஈஸியாலாம் அடிக்க முடியாத ஒரு பிட்ச்ன்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்லிட்டீங்களே பேர்ஸ்ட்ரோ. நான் ஆல்ரெடி அந்த விஷயத்த சொல்லி 1 lakh வியூஸ் FBல போச்சு. என் கண்ணு வெள்ளடா, என் புருவம் வெள்ளடா, கண்ணு எம வெள்ளடா, தலைமுடி வெள்ளடா, நான் அடிப்பண்டா வெள்ளடான்னு அடிச்சிட்டாரு பேர்ஸ்ட்ரோ. டோன் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. 46 in just 30 balls. வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எல்லாம் திணறணும்.
பேட்ஸ்ட கலக்கிட்டாரு, நல்லது பேட்டிங் ட்ராக் மாதிரி தான் ஆனாரு. சார் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கம்பேரே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா டாக்டடா இருந்தது ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸோ டாஸ்ல தான் நீங்க திரும்பியும் போகணும். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கிரிப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பேட்டுக்கும் நல்லா வருது செகண்ட் ஹாஃப்லாம். நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே வந்து என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் நல்லா ஆடுறாங்க அவங்க. நம்ம பேட்டிங் ஆடும்போது கூட டியூ இருந்தா கூட அவங்க எப்படியோ நல்லா கிரிப் பிடிச்சி போட்டுட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ ஃபீல் பேட்டுக்கு இன்னும் பெட்டரா வந்தது. அதனால தான் டாஸ் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அட் த எண்ட் ஆஃப். எனக்கு ஒரு வருஷம் புரியல, இந்த மேட்ச் நடக்கிறது சேப்பாக் சென்னையில மெயின் ரோட்ல வந்து ஆம்லெட் போட்டாலே அது வந்து முட்டையை உடச்சி ஊத்தினாலே ஆம்லெட் ஆயிடுது. அவ்வளோ ஹீட் இருக்கும்போது ஈவினிங் மேட்ச் ஆடும்போது எப்படி டியூ வருது? அந்த அளவுக்கு டியூ காட்டுறாங்க. இது ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா, ரொம்ப வெயில் இருந்தா கூட சம்டைம்ஸ் அந்த கூல் ப்ரீஸ் இது வந்து கொஞ்சம் ஆமா கொஞ்சம் இதாகும். அண்ட் நீங்க ஸ்வெட்டு அது கூட ஒரு இன்னொரு ஃபேக்டர். அப்படியே கொளுத்தும் வெயில்லாம் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களால ஒரு பாலும் வந்து கையை வந்து இது பண்ண முடியாது. ஸோ வந்து அதுவும் ஒரு பார்க்கக்கூடியான ஒரு விஷயம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தேஷ்பாண்டே இல்லை, பத்திரனா இல்லை, முஸ்தபிசூர் பங்களாதேஷ்க்கு போகிறாரு, அதாவது வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுறாரு. மெயினாக சகர் 2 பால்ஸ்லாம் போட்டு வீட்டுக்கு ஓட்டாரு, அடிபட்டுடுச்சு. இப்போ மெயின் பவுலர் தாக்கூர் தானா, இல்லை வேற எந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுவாங்க? உங்கள் பவுலிங் அவைலபிலிட்டி என்ன? எனக்கு தெரிஞ்சு துஷார் தேஷ்பாண்டே கண்டிப்பாக வந்துருவார். மத்தீஷா பத்திரானா வந்து ஆப்வியஸ்லி சப்ஜெக்ட் அவைலபிலிட்டி தான். பட் அவர் இல்லைனா வந்து இவங்க வந்திருக்காங்க புது பவுலரு. ஸோ அவங்க நல்லா போடுறாங்க. அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி 2 இந்தியன் பவுலர்ஸே நீங்கள் இந்தியன் பவுலர்ஸ்க்கே கொஞ்சம் போகலாம். நீங்கள் ரொம்பவும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போகணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இப்போ துஷார் தேஷ்பாண்டே, ஓகே, இல்லைனா வந்து முகேஷ் சௌத்ரி. ஓகே, சான்ஸ் கிடைக்கலனா கூட அவங்க நல்லா போடுவாங்க. அது ஏற்ற இதுக்கு இப்போ தீபக் சார் வந்து நீங்கள் எல்லா மேட்சும் நம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் இவங்களே பெட்டராக போடுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் போங்க, நீங்கள் போலர்ஸ் கார்டு எடுத்து நீங்கள் போட்டு விக்கெட் எடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். இன்ஜுரி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு டிஞ்சர் பண்ணிடுச்சா? இன்ஜர்ட் தான் டிஞ்சர் மாதிரி இருக்குது, அதுதான் மெயின் ஃபேக்டராக இருக்குது ஃபியூச்சர் டோர்னமெண்ட்டில். பட் ஆல்ரெடி எங்களோட ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சாதிக் பாஷா சார், நம்ம வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா போலர், மெயின் ஸ்ட்ரீம் போலர் இல்லை, நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் அப்படின்னு. இஸ் த ட்ரூ பாஸ்? கண்டிப்பாக அது சொல்லலாம். பட் ஐ ஃபீல் இந்த டைமில் எடுக்க வேண்டியதுதான் கிளீசன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் நல்லா பேச போகிறாரு. அந்த எக்ஸ்ட்ரா போலர் இருக்குன்னு தெரிஞ்சதே இன்னைக்கு தான் நம்மளுக்கு. இது வரைக்கும் வந்து அவர் ஆள் அட்ரஸே இல்லாத மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு வந்து நம்ம அவரோட கேப்பபிலிட்டியாக பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சிஎஸ்கேல போலர்ஸே இல்லை, 140 அந்த ஸ்பீட் போகிற அளவுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம். பட் இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவர் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கப்புறம் ஒரு மேட்சஸில் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரஹானே வந்து நத்திங் ஷாட் ரஹானே அப்படின்னு நேமே வைக்கலாம். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவர் ஆடுறதில்ல நத்திங் ஷாட் தான். என்ன ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் நாலேஜ் இருக்கிற ஒரு பிளேயர். 29 in just 24 balls, ஜஸ்ட் இல்லை 24 பால்ஸில் 29 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு T20. வில் ஜாக்ஸ்லாம் 7 மினிட்ஸில் 60 அடிச்சாரு. ஆனா நீங்க சொல்றது வந்து திரும்பி வில் ஜாக்ஸ் அடிச்சது அது ஒரு நல்ல ஃபிளாட்டான ஒரு விக்கெட் சார். இந்த விக்கெட்ல வந்து நீங்க எல்லாரும் கம்பேரிசன் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த விக்கெட் வந்து இட்ஸ் கேட்டர் டு போலர்ஸ். ஸோ உங்களால வந்து இப்போ ஒரு ஃபிளாட் விக்கெட்டுக்கும் எதுக்கும் நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா, நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னா வந்து அவர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கவர் டிரைவ்லாம் கூட அடிச்சாரு அஜின்கியா ரஹானே ஸ்டார்டிங்ல. அதுவும் ககிசா ரொபாடாவோட பால்லாம் வந்து. ஸோ நம்மளால வந்து பிச்சர்ஸை கோரிலேட் பண்ணி ஒருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸை சொல்ல முடியாது. ஸோ ஐ திங்க் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. பட் இவ்வளோ மேட்சஸில் ரன்ஸ் அடிக்கலைன்னா கூட அவருக்கு எப்பயாவது ஒரு நல்ல நேக் இருந்தால் அடிக்கிறாரு. சிஎஸ்கேவோட சான்சஸ் என்னவா இருக்கும்? டேபிளில் 4th இருக்காங்க இல்லையா இப்போ? ஆமாம், இப்போ தோத்தாலும் 4th தான் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் ஆடுறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா ஆப்வியஸ்லி எஸ்ஆர்ஹெச் இப்போ 4th பொசிஷனில் வரும். இப்போ சிஎஸ்கேக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ அடுத்த 2 கேம் வந்து வெளியில் இருக்குது. அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாபோட தான், ஆனால் தரம்ஷாலாவில் இருக்குது. திரும்பியும் பஞ்சாப்க்கு தான் ஹோம் அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 மேட்ச் கழிச்சு May 12th தான் திரும்பி ஒரு ஹோம் கேம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட் பண்ணி ஜெயிக்கணும். ஸோ இது ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ கிரன்ச் கேம்ஸு எப்படியாவது அந்த 16 பாயிண்ட் மார்க் எடுத்துட்டு கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆக ட்ரை பண்ணணும். கீ மூமெண்ட் ஆஃப் திஸ் மேட்ச் என்ன? எந்த நாட்டில் சேப்பாக்கில் சென்னை மிஸ் பண்ணிச்சு? எதை பாசிட்டிவாக பஞ்சாப் எடுத்துட்டாங்க? பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் தான். எந்த மூமெண்ட்? அந்த ராகுல் சார் வந்து ஜடேஜா எடுத்தார் பாத்தீங்களா, அது ஒரு சூப்பரான ஒரு விக்கெட். நான் போறேன்டா, எனக்கு இதெல்லாம் வேணாடா. ஆமா, நல்லா டர்ன் ஆச்சு அது. அந்த விக்கெட்டே நம்மளுக்கே வந்து ஒரு ஷாக். அவர் பார்க்கும்போது கூகுளி ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி தான் இருந்தது. பட் சடனா வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் சிவம் துபே கூட. ஜடேஜா என்ன சொல்லிட்டு, நான் போறேன், இது அவுட்னு எனக்கு தெரியும், 3rd umpire வேணாம், கெய்க்வாட் எடு நமக்கே தெரியுது பிளம் இன் ஃப்ரண்ட், அதுவும் மிடில் ஸ்டிக்கு. ஸோ அதுதான் வைட்டல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. ப்ளீஸ் கண்டினியூ, அதை சொல்ல வந்தீங்க. அது ஒரு வைட்டலான ஒரு மூமெண்ட். ஸோ இதுமே கோயிங் ஃபார்வர்ட்
சிஎஸ்கே ஒரு காஷியஸான டீம். இப்போ இதுக்கு முன்னாடி மேட்ச் அடி வாங்கி எப்படி SRH அவங்க கவுத்துட்டாங்கன்னா எந்த டீம் ஆனாலும் சிஎஸ்கே கண்டிப்பா இது பண்ண முடியும். பட் இந்த ஒரு சீசன் தான் எனக்கு வந்து அந்த பிளேயிங் 11 வந்து கன்சிஸ்டண்டா இல்லை. ஏன்னா இன்ஜுரி ஹர்டில்ஸ் நிறைய இருக்கு, அன்அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ எல்லா சீசன்ஸோடய இந்த சீசன் நிறைய கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கு. 2020 இதுதான் ஆச்சு. பட் அங்கே லாஸஸ் அதிகமாக இங்கே இன்னும் வின் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. அவ்வளோதான் ஒரு டிஃப்ரென்ஸ் தவிர்த்து அவங்களோட ஐடியல் பிளேயிங் 11 இன்னும் கிடைக்கல. அண்ட் அவங்களுக்கு இம்பாக்ட் சப்பு சம்டைம்ஸ் வந்து ஆல்ரவுண்டரோட ரோலும் இதாகுது. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதாவது சிங்கம் 2ஓ 3லையோ சூர்யா சொல்லுவார், ஆக்ரோஷமான சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையை விட அதிகமாக இருக்கட்டா அப்படின்வாரு. அந்த மாதிரி தான் உட்காந்து மேட்ச்சை பார்த்தோம். பட் மியான்னு கத்துறா மாதிரி சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. டெஃபினட்டாக சிஎஸ்கேக்கு அப்ஸ் அண்ட் டவுன் சகஜம், பட் டைட்டில் அடிப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சேட் அண்ட் மீட் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆக்சுவலி லாஸ்ட் த டாஸ் அண்ட் லாஸ்ட் த மேட்ச். டாஸ் போட மெயினாக கெய்க்வாடுக்கு ப்ராக்டிஸ் தேவை. டாஸ் வந்து அந்தளவுக்கு வைட்டலாக இருக்குது. சென்னை மேட்ச்சில் 1000 தான் லாஸை பார்த்தாலும் சென்னை படிப்படியாக மீண்டு வரும். ஜெய்பான் சிஎஸ்கே வீரன். அதுதான் பவர் ஆஃப் எல்லோ. மீண்டும் உங்களை ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mohanraj and all Kubudam team. Thank you. See you. Bye-bye. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.